ஹலோ கைஸ், நீங்கள் பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்கள் சென்பாய். இந்த எபிசோடில் நருட்டோ எபிசோட் 31 தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா போன எபிசோட்லேயே காமிச்ச சில விஷயங்கள் வரும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உன்னோட ஜுட்ஸு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேணாமல் இருக்கலாம், ஆனால் எங்களோட ஜுட்ஸு சவுண்டை விட ஸ்பீடாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. எவ்வளோ தடைகள் வந்தாலும் அதையும் மீறி அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு சக்குரான்லேயே பார்த்து நக்கலாக சிரிப்பாங்க இல்லையா. இதுக்கப்புறமா சக்குராவை காட்டுவாங்க. அவள் செம்ம ட்ரிகர் ஆகிருப்பா. இந்த இடத்துல சக்குரா பிளாசம்ஸ் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, ஓன் ஜுட்ஸு எவ்வளோ வேகமாக வேணாமல் இருக்கலாம், ஆனால் எங்களோடது அதை விட வேகமாக இருக்கும், சவுண்டை விட ஸ்பீடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராக்லி கண்ணை மூடி திறக்கும் போது பார்த்தீங்கன்னா அவன் பக்கத்தாலே வந்து நிற்பான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ராக்லியோட லெஃப்ட் இயர்ல இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்கும். இதை நோட்டீஸ் பண்ணிவான் லீ அண்ட் அவன் காதை பிடிச்சி பார்ப்பான். நான் போன எபிசோட்லேயே சொன்னேன் இல்லையா, ராக்லி இந்த மாதிரியான நிலைமைக்கு இருக்க காரணம் அந்த ஃபர்பிடன் ஜுட்ஸு அவன் பண்ணதுனால கிடையாது, இந்த கேஜெட் டாசோ வியர் பண்ணியிருக்கான் இல்லையா. ஸோ அதுதான் இந்த இடத்துல டாசோ வந்துட்டு, நான் இந்த கேஜெட் வியர் பண்ணிக்க இல்லையா, அதை பாருங்க, என்னோட அடியில இருந்தெல்லாம் வேணா நீங்கள் தப்பிக்கலாம், ஆனால் சவுண்ட்ஸ்ல இருந்து தப்பிக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். இது எப்படி வேலை செய்யும், சவுண்டு யூஸ் பண்ணி தான் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லுவான். இந்த இடத்துல சக்குரா வந்துட்டு, அப்படின்னா வைப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணுவியா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. பரவாயில்லையே, இந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு டாசோ வந்து அந்த வைப்ரேஷன் எப்படி அட்டாக் பண்ணுதுங்கிற விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ணுவான். பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் ஹியூமன் இருக்கானா, அவனோட இயர் ட்ரம் இருக்கு இல்லையா, காதுக்குள்ள இயர் ட்ரம்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு 150 டெசிபிள்ஸ் வரைக்கும் தாங்கும் அந்த வைப்ரேஷனை. பாத்தீங்கன்னா அந்த இயர் ட்ரம் தானே அந்த வைப்ரேஷன் கலெக்ட் பண்ணுது. அதையும் தாண்டி அந்த 150 டெசிபிள்ஸை தாண்டி போகும்போது பாத்தீங்கன்னா ரொம்பவுமே இன்னரான இயர் பார்ட்டுக்கு போகும். அது பாத்தீங்கன்னா நம்மளை டோட்டலா இம்பேலன்ஸ் பண்ணி விட்டுரும். நம்ம ஒரு பேலன்ஸ்லேயே இருக்க மாட்டோம். ராக்லி பார்த்தீங்கன்னா அவனோட வியூவே ஒரு வினோதமாக இருக்கும் இல்லையா, ஸோ ஒரு மாதிரி விகில் ஆகிற மாதிரி. ஸோ அதை தான் இந்த இடத்துல அவன் சொல்லுவான். உன்னால் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு உடம்பெல்லாம் ஃப்ரீயாலாம் அசைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி டாசோ சொல்லுவான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாக்கு வந்துட்டு, உன்னோட இந்த பழைய காலத்து டெக்னிக் தாய் ஜுட்ஸு இதெல்லாம் எங்ககிட்ட ஒர்க் ஆகாது, ஏன்னா நாங்களாம் ஹைடெக் லெவலில் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம அந்த பிரைமரி லோட்டஸ் ஜுட்ஸு வந்து லீவ் போடுறப்ப பார்த்தீங்கன்னா ஜாக்கு ஒரு வேலை பண்ணியிருப்பான் இல்லையா. ஸோ அதை என்ன வேலை பண்ணான் அப்படிங்கிறத இந்த இடத்துல தான் ரிவீல் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா ஜாக்குனால அல்ட்ராசோனிக் வேவ்ஸையும் ஏர் ப்ரெஷரையும் பார்த்தீங்கன்னா மேனிப்புலேட் பண்ண முடியும். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா அந்த கிரவுண்டில் கைவிட்டு அந்த ஏர் ப்ரெஷர் அண்ட் அல்ட்ராசோனிக் வேவ்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேனிப்புலேட் பண்ணி தான் அந்த மணலை பார்த்தீங்கன்னா ஒரு குட்டா சேர்த்து வச்சுருந்துருப்பான். இதெல்லாம் ஃபியூச்சர் டிபெண்ட் பண்ண ஜுட்ஸு அப்படின்னு சொல்லுவான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவனோட கையை காட்டுவாங்க. அவனோட கை ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்குலராக இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த ஏர் ப்ரெஷர் கொடுப்பாங்க தெரியுங்களா, இந்த கடைக்கெல்லாம் போனோம்னா அதை ப்ரெஸ் பண்ணோம்னா ஏர் வந்து ரொம்ப ப்ரெஷர்ஃபுல்லாக வந்து டயர் ஃபில் பண்ண தெரியுமா. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஹோல்டர் பார்த்தீங்கன்னா அவனோட கையில் இருக்கும். இதை பார்க்குற சக்குரா ரொம்பவே பயப்படுவா. இதுக்கப்புறமா லீக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காய் சென்சே வந்து லீயை ரொம்ப பயங்கரமாக பாராட்டியிருப்பாரு. அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பான் லீ. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நினச்சி பார்த்துட்டு இருப்பான். இதுக்கப்புறமா டாசோ பார்த்தீங்கன்னா சக்குராவை அட்டாக் பண்ணுறதுக்கு போவான். இதை பார்க்குற லீ வந்துட்டு குறுக்கால போய் அட்டாக் பண்ண போவான். இந்த இடத்துல டாசோ சொல்கிற விஷயம், உனக்கு இந்த அளவுக்கு வந்துமே டாய் ஜுட்ஸு காம்போ பண்ண முடியுதா, இனி நீ இதை எப்படி பண்ணுறேன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவனோட டிவைஸ் யூஸ் பண்ணுவான். அந்த டிவைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ராக்லியோட அந்த பக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல டாசோ சொல்லுவான் என்னன்னா, அவனோட சக்கரா யூஸ் பண்ணி அதை மேனிப்புலேட் பண்ணி அவன் எந்த டார்கெட்ல இந்த வைப்ரேஷன் போய் அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறானோ அந்த இடத்துல அதை அட்டாக் பண்ணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ராக்லியோட லெஃப்ட் இயர்ல ஃபுல்லா இறக்கி விடுவான். அந்த டிவைஸோட மேக்ஸிமம் லெவல் வைப்ரேஷனை கொடுப்பான். இதை பார்க்குற சக்குரா லீ அப்படின்னு சொல்லி கத்துவான். இந்த இடத்துல லீயும் பார்த்தீங்கன்னா டோட்டலாவே அன்கான்சியஸ் ஆயிடுவான். இதுக்கப்புறமா அவனை கொல்ற மாதிரி அடிக்க போறான்ட்டு டாசோ கை வாங்குவான். இல்ல அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு சக்குரா அவரோட குணாய் எடுத்து எறிவா. ஆனா அந்த டிவைஸை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அவன் லிட்டலாவே அந்த குணாயெல்லாம் தடுத்துருவான். அவன் டிவைஸ்க்கு எதுவுமே ஆகாது, குணாய் பட்டும் கூட. இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஷிகமாரு டீம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல ஷிகமாரு பார்த்தீங்கன்னா இவங்க மேல கொஞ்சம் கன்சர்ன் காட்டுவான் சக்குரா மேல. ஏன்னா லிட்டரலாவே அவங்கள ரொம்பவுமே டேஞ்சரஸான நிஞ்சா. இவங்க மத்தியில பார்த்தீங்கன்னா சக்குரா தனியா நிக்கிறா இல்லையா. ஸோ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஈனோ கிட்ட கேட்பா. இதையே எங்கிட்ட கேட்கற அப்படின்னு சொல்லி ஈனோ கேட்பா. ஏன் ஷிகமாரு இப்படி கேட்கறான்னா, இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு ரைவல்ஸ் மாதிரி தான் நடந்துக்கிறாங்க, எதிரிக மாதிரி. அதனால தான் கேட்பான். ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க ரொம்பவுமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஷிகமாரு கேட்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈனோ அண்ட் சக்குராக்கு இடையில நடந்த விஷயங்களை எல்லாம் ஃபிளாஷ்பேக்காக காட்டுவாங்க. ஒரு மீம் டெம்ப்ளேட் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்துட்டு இன்னொருத்தர் கையில் ஒரு பேப்பரை கொடுப்பாரு. பார்த்தீங்கன்னா பிளாங்க் பேப்பராக இருக்கும். அதில் ஒன்றும் இல்லை, கீழே ஓட்டுற அப்படின்னு சொல்லுவாங்களே. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன குழந்தைகளா இருப்பாங்க ரெண்டு பேருமே. இந்த இடத்துல சக்குரா வந்துட்டு, நீயும் சாஸ்கேவை விரும்புறேன்னு கேள்விப்பட்டேன், இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் எதிரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிருப்பா. இதுதான் அந்த சின்ன ஃபிளாஷ்பேக். இந்த இடத்துல சிக்கமா வந்துட்டு, ஈனோ இப்போ என்னதான் பண்ணலான்னு சொல்லு அப்படின்னு சொல்லி
கேட்பான். ஏன் என்கிட்ட திரும்ப திரும்ப கேட்டுருக்க, நம்மளால இந்த இடத்துலலாம் போய் சண்டை போட முடியாது, போனோம்னா செத்து போயிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஈனோவோட காலில் ரொம்பவுமே பயங்கரமாக நடுங்கிட்டு இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சக்குரா அட்டாக் பண்ணுவா. இந்த இடத்துல ஜாக்கு வந்து அதை டிஃபெண்ட் பண்ணிடுவான். அவனோட ஏர் பிரஷர் மூலமா அந்த ஷூரிக்கனை தடுப்பான். அது பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் ஆகி பின்னாடி போயிடும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 2 கென் கூட இன்னொரு ஃபீமேல் கெனின்னு வந்திருப்பா இல்லையா, அவள் பார்த்தீங்கன்னா சக்குராவோட முடியை பிடிச்சி இழுப்பா. இந்த இடத்துல சக்குராவோட முடியெல்லாம் தொட்டு பார்த்துட்டு இது சாஃப்டாகவும் ஷைனிங்காகவும் இருக்கு, நிறைய ஷாம்புலாம் போட்டு நல்லா குளிப்பியோ, இந்த மாதிரி ஷாம்பு போட்டுட்டு இது பண்ணிட்டு முடியை அலங்கரிச்சிட்டு இந்த நேரத்தில் ஒரு 2-3 ஜுட்ஸு கற்று வச்சிருந்தீங்கன்னா அது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இல்லையா அப்படின்லாம் கலாய்ப்பா. இதுக்கப்புறமா இந்த அழகி முன்னாடி அந்த சாஸ்கேவை கொல்லு அப்படின்னு சொல்லி ஜாக்குக்கு ஆர்டர் பண்ணுவா. இந்த இடத்துல ஜாக்கு சொல்ற விஷயம் இது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பான். இந்த இடத்துல லீ சக்குராவை பார்த்து ரொம்பவுமே ஃபீல் பண்ணுவான். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சக்குரா அழுக ஆரம்பிச்சிருவா. என் உடம்புல சுத்தமாகவே ஸ்ட்ரென்த் இல்லை, நான் எப்போ பார்த்தாலும் யார் காலையாவது விழுந்து கிடக்க வேண்டியதாகவே இருக்கு, யாராவது ஒருத்தர் என்னை காப்பாற்றிட்டே இருக்காங்க, அது ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்கு, என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. இந்த இடத்துல அவள் யாரை அதிகமாக நினச்சி பார்ப்பானா சாஸ்கே, நருட்டோ, லீ இவங்க 3 பேர்த்த தான். இதுக்கப்புறமா ஜாக்கு வந்து சாஸ்கேவை கொல்ல போவான். சாஸ்கேவை இந்த இடத்துல காட்டுவாங்க. கிட்டத்தட்ட அந்த கஸ்மார்க்லேருந்து பார்த்தீங்கன்னா வயலட் கலரில் ஒரு விஷயம் வந்து அப்படியே இந்த வாட்டர் வேப்பர் ஆக முடியாது, ஸோ அந்த மாதிரி ஆகும். இந்த இடத்துல சிக்கமார் வந்துட்டு இது கண்டிப்பாக மோசமாக தான் முடிய போகுது அப்படின்னு சொல்லுவான். இந்த இடத்துல ஈனோ வந்துட்டு நான் இப்போ என்ன பண்ணேன்னு சொல்லி அவள் மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டே இருப்பா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சக்குராவை காட்டுவாங்க. அவளோட குனாய் நைஃப் எடுப்பா. இதை பார்க்குற அந்த ஃபீமேல் கெனின் வந்துட்டு இதெல்லாம் என் மேலே ஒர்க் ஆகவே போகிறதில்ல அப்படின்னு சொல்லி கலாய்ப்பா. இந்த இடத்துல இது உனக்காக நீ யார் சொன்ன அப்படின்பா. இதை கேட்குற அவள் ரொம்பவுமே ஷாக் ஆவா. இந்த இடத்துல சக்குரா அவளோட முடியை அவளே கட் பண்ணிக்குவா. இதை பார்க்குற எல்லாருமே ஷாக் ஆவாங்க. இது நீங்கள் நார்மலாகவே யோசிக்கலாம் ஏன் இதுக்கெல்லாம் ஷாக் ஆகணும் அப்படின்னு. உண்மையாக சொல்லணும்னா ஒரு பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா அழகுன்னு அவங்க சொல்கிற விஷயமே பார்த்தீங்கன்னா அவங்களோட லாங் ஹேரை தான் சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட அவங்களுக்கு ப்ரீஷியஸான ஒரு பொருளை இழக்கிறாங்கன்னா அது எப்படிப்பட்ட விஷயம் இருக்கும், அதை ஷோ பண்ணுறக்காக தான் அப்படி காட்டுறாங்க. இந்த இடத்துல சக்குராவோட மைண்ட் வாய்ஸ் ஓடும். பார்த்தீங்கன்னா அவளுக்குள்ள சொல்லிக்கிற விஷயம் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே என்ன ஒரு ஃபுல் ஃப்ளட்ஜ்டு நிஞ்சாவாக தான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட நான் வந்து ரொம்பவுமே பைத்தியத்தனமாக சாஸ்கேவை லவ் பண்ணியிருக்கேன். நருட்டோ கிட்ட எனக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி நான் ஆட்டிடியூட் காமிச்சிருக்கேன். அதுன்னு மட்டும் இல்லாமல் அவனுக்கு நிறைய லெக்சர் எடுத்திருக்கேன். ஆனால் இதெல்லாம் வெறும் வாய் வார்த்தை மட்டும்தான். எப்போவுமே அவங்க 2 பேரும் எனக்கு லீடிங்கில் தான் இருக்காங்க. எப்போவுமே நான் அவங்கள பார்க்குறேன்னா அவங்களுக்கு பின்னாடி இருந்து தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறலாம் சொல்லுவா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லிட்டலாக அந்த டாஸ்னாவுக்கு பாடி கார்டாக போயிருப்பாங்க இல்லையா, இந்த இடத்துல சாஸ்கே வந்து சக்குராவை காப்பாற்றிருப்பான். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ககாஷியை வந்து வாட்டர் பிரசன் ஜுட்ஸுல பிடிச்சி வச்சிருப்பான் இல்லையா ஜாபூசா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நருட்டோ தான் பார்த்தீங்கன்னா காப்பாற்றிருப்பான் எல்லாத்தையும். ஸோ இந்த விஷயங்களை எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பா சக்குரா. இதுக்கப்புறமா லீயை பார்த்துட்டு நீ என்னை லவ் பண்ணுறங்கிற விஷயத்த என்னை காப்பாற்றினதுலேயே ப்ரூவ் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு லீயை பற்றி நினச்சி பார்ப்பா. அவன் பார்த்தீங்கன்னா டாசோவோட ஃபைட் பண்ணான் இல்லையா, ஸோ அந்த இன்சிடென்ட்ஸ்லாம் காட்டுவாங்க ரேண்டமாக. இதுக்கப்புறமா இப்போ எனக்கு தேவையான விஷயம்லாம் ஒன்றே ஒன்று தான். இது வரைக்கும் எல்லா டைமே நான் உங்களுக்கு பின்னாடி இருந்து பார்த்துட்டு இருந்தேன், இந்த இடத்துல நீங்கள் 3 பேருமே எனக்கு பின்னாடி இருந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்ம போஸ்ட் கொடுத்து நிற்பா. இந்த இடத்துல பிஜிஎம்ல வேற லெவலில் இருக்கும். இதை பார்க்குற ஈனோ ஷாக்காவா ராக்ல இருந்துட்டு கேர்ஃபுல்லாக ஃபைட் பண்ண அப்படின்னு சொல்லுவான். இதுக்கப்புறமா சக்குரா அவளோட ஹேண்ட் சைன் பண்ணுவா. இதை பார்க்குற ஜாக்கு வந்துட்டு இந்த ஹேண்ட் சைன் தானே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவான். இந்த இடத்துல அந்த ஃபீமேல் கெனின் வந்துட்டு அட்டாக் பண்ணுவா. அவள் பேர் பார்த்தீங்கன்னா கின். அவள் அட்டாக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அங்கே சப்ஸ்டிடியூஷன் ஜுட்ஸோ போட்டிருப்பா. அதனால அந்த இடத்துல வெறும் மரக்கட்டை மட்டும் தான் இருக்கும். இதுக்கப்புறம் திரும்ப பார்த்தீங்கன்னா ஜாக்கு அட்டாக் பண்ணுறதுக்கு போவா. இந்த இடத்துல சப்ஸ்டிடியூஷன் ஜுட்ஸ் யூஸ் பண்ணுவா. 3வது தடவை மேலே இருந்து அட்டாக் பண்ண வருவா. இந்த இடத்துல ஹேண்ட் சைன் பண்ணுவா. கண்டிப்பாக அடுத்து எங்கேருந்து வரப்போன்னு சொல்லிட்டு குனாய் எடுத்து அட்டாக் பண்ணிட்டு திரும்பி சுற்றி முற்றி பார்த்துட்டு இருப்பான். பார்த்தீங்கன்னா சப்ஸ்டிடியூஷன் ஜுட்ஸு போட்டிருக்கவே மாட்டா சக்குரா. இந்த இடத்துல ரியலாகவே வந்து அவள் அடிப்பா. பார்த்தீங்கன்னா குனாய் எடுத்து அவனோட கையிலேயே இறக்கிடுவா. இன்னொரு கையை கடிக்க ஆரம்பிப்பா. இதை பார்க்குற எல்லாருமே ஷாக் ஆவாங்க, இந்த அளவுக்கு சக்குரா ஃபைட் பண்ணுறாளா அப்படின்னு. இந்த இடத்துல ஜாக்கு இருந்துட்டு சக்குராவை என்னை விட்டு தள்ளிப்போன்னு சொல்லி மண்டையை கொட்டுவா. இருந்தாலும் சக்குரா அவன் கையை கடிக்காத நிறுத்த மாட்டா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஈனோவுக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் ஞாபகத்துக்கு வரும், அதை காட்டுவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சக்குரா ரொம்பவுமே அழுதுட்டு இருப்பா. என்னன்னு பார்த்தீங்கன்னா அவ கூட படிக்கிற பசங்களாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ புள்ளி பண்ணியிருப்பாங்க, அவளோட நெத்தி ரொம்ப பெருசாக இருக்கு இல்லையா, அதனால. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஈனோ வந்து சக்குரா பக்கத்தால் நின்று பேச ஆரம்பிப்பா. இந்த இடத்துல வந்துட்டு ஓ நீ தான் அந்த நெத்தி பெருசாக இருக்க பொண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு எச்சா புண்படுத்துகிற மாதிரி தான் பேசுவா. இந்த இடத்துல இதெல்லாம் கேட்குற சக்குரா எச்சா அழுக ஆரம்பிப்பா. இந்த இடத்துல நீ யாருன்னு சொல்லி சக்குரா கேட்பா. அதுக்கு அதுவா சிம்பிள் தான், என் பேர் ஈனோ யாமனாக்கா அப்படின்னு சொல்லுவா. சரி உன் பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது தயங்கி சொல்லுவா. சவுண்டே வராது சக்குரா கிட்ட. இந்த இடத்துல ஈனோ வந்துட்டு சரி இதை முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம், எனக்கு கேட்கல, நீ திரும்ப உன் பேரை சொல்லு அப்படின்னு சொல்லுவா. இந்த இடத்துல சக்குரா ரொம்பவுமே பயங்கரமா கத்தி என் பேர் சக்குரா ஹருனோ அப்படின்னு சொல்லுவா. இதுதான் கரெக்டா இருக்கு, சரி நாளைக்கு இதே இடத்துக்கு வா, நான் உனக்கு ஒரு கிஃப்ட் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈனோ அந்த இடத்த விட்டு போயிருப்பா. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா திரும்ப பிரசன்ட்ல நடக்கும் இல்லையா, சக்குரா மண்டையை கூட்டுவான் இல்லையா, இந்த சீனை காட்டுவாங்க. இதுக்கப்புறம் திரும்ப பிளாஷ்பேக் போகும். பாத்தீங்கன்னா ஒரு ரிப்பன் கொடுத்துருப்பா ஈனோ. இது வந்து இன்னும் உன்னை பார்க்க கியூட்டா காட்டுது, அதனால இதை நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்பனை கொடுப்பா.
இதுக்கப்புறமா சக்குரா தேங்க்ஸ் சொல்லிட்டு இருந்தாலும் இந்த நெத்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்குவேன், அதை நீ எக்ஸ்ட்ரா மறைக்க நினைச்ச, அவங்க கிண்டல் அடிக்காங்கன்னு மறைக்க நினைச்சின்னா அதை எச்சா கிண்டல் பண்ண தான் செய்வாங்க. ஸோ உனக்கு அழகான ஃபேஸ் இருக்கு, நீ உன்னோட நெத்தியை இப்படி ஓப்பன் அப்பாவே காட்டிட்டு அப்படின்னு சொல்லி அவளுக்கான கான்ஃபிடென்ட்டை பார்த்தீங்கன்னா ஈனோ கொடுப்பா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈனோவோட ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் ஆக்கி விடுவா. இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேத்துக்குள்ள நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா சக்குரா எனக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்கு, அது யாருன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்பா. சாஸ்கேன்னு மட்டும் சொல்லிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானுங்க. உங்களுக்கு எப்படி தெரிஞ்ச அப்படின்னு கேட்டால் அவன் தானே ரொம்பவுமே பாப்புலராக இருக்கான், பொண்ணுங்க எல்லாத்துக்கும் அவனை தான் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆமாம், அப்படின்னா எனக்கு நிறைய காம்படிஷன் இருப்பாங்க உலக அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஈனோ பக்கத்தில் இருக்க வந்துட்டு இப்போ இவக்குள்ள நிறைய கான்ஃபிடன்ஸ் தெரியுது, பரவாயில்ல நல்லாவே சேஞ்ச் ஆகிட்டா சக்குரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. இந்த இடத்துல ஈனோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுப்பில் தான் இருப்பா, ஏன்னா அவளுக்கும் சாஸ்கே பிடிக்க முடியாது. அதனால இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சக்குரா மண்டையை கொட்டு வாங்கிட்டு இருக்க சீனை தான் காட்டுவாங்க. இதுக்கப்புறமா சாஸ்கேக்கு வந்து இந்த லாங் ஹேர் இருக்க பொண்ணுங்களை தான் பிடிக்குமாமான்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்ட்டு சக்குரா சொல்லியிருப்பா. அதை யோசிச்சு பார்த்துட்டு ஈனோ பார்த்தீங்கன்னா அவளோட முடியை அவள் வெட்டியிருப்பாளே, ஸோ அதை நினச்சி அவள் ஃபீல் பண்ணுவா. இதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா சக்குரா வந்துட்டு நீயும் சாஸ்கேவை விரும்புகிறேன்னு கேள்விப்பட்டேன், அப்படி மட்டும் ஒரு இன்சிடென்ட் இருந்துச்சுன்னா நீ நானும் இப்போலேருந்தே எதிரிகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பிரிஞ்சிருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த விஷயங்களை காட்டுவாங்க. இதுக்கப்புறம் சாஸ்கேவோட டீமில் வந்து சக்குரா சேர்ந்ததுக்கப்புறமா சாஸ்கே கூட நீ இருக்கனால ஒன்றும் அவனுக்கு ஒன்றை பிடிக்காது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இந்த இடத்துல நான் உங்கள்கிட்ட தோற்று போக மாட்டேன் ஈனோ அப்படின்னு சொல்லி சக்குரா சொல்லுவாள். நான் மட்டும் என்ன சும்மாவா, நானும் உங்கள்கிட்ட தோற்று போக மாட்டேங்கிற மாதிரி 2 பேத்துக்குள்ளேயுமே சண்டைங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். இதெல்லாமே யோசிச்சுக்கிட்டு தான் சக்குரா அடிவாங்க, அதை பார்த்துட்டே இருப்பா ஈனோ. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சக்குராவை காட்டுவாங்க. அவன் முகம் பூராமே ரத்தமாக இருக்கும், அவன் மண்டையாக குட்டியிருப்பான். இந்த இடத்துல ஈனோ சக்குராவை பார்த்துட்டு அழுக ஆரம்பிச்சிருவா, அவள் கண்களில் தண்ணி வர ஆரம்பிச்சிரும். இதுக்கப்புறமா நான் இதில் விட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை எச்சா கடிப்பா. இந்த இடத்துல ஜாக்கு பார்த்தீங்கன்னா அடிச்சு தூக்கி வீசிடுவான். இதுக்கு இடையில சாஸ்கேவை காட்டுவாங்க. அவனுக்கு அந்த கஸ்மார்க் போட்டிருப்பான் இல்லையா ஒரோச்சி மரு, அந்த இடம் பார்த்தீங்கன்னா வயலட் கலரில் க்ளோ அப் ஆகி வேப்பர் ஆகிற மாதிரி காட்டிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சோஜி சக்குரா இதோட முடிய போறா, இது ரொம்ப மோசமாக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சக்குரா வந்துட்டு நான் இவங்க எல்லாத்தையுமே பாதுகாத்தாகணும், நான் தான் அவங்களை ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லி லீ நருட்டோ அண்ட் சாஸ்கே பற்றி நினைப்பா. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உன் கதை இதோட முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கு அட்டாக் பண்ண வருவான். இந்த இடத்துல குறுக்கால பார்த்தீங்கன்னா ஈனோ அப்புறம் ஷிகமாரு சோஜி 3 பேருமே வந்து நிற்பாங்க. இதை பார்க்குற சக்குராக்கு ரொம்பவுமே ஷாக் ஆகும். ஈனோ நீ எப்படி இங்கே அப்படிங்கிற மாதிரி அவள் திங்க் பண்ணுவா. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஜாக்கு வந்துட்டு சிரிப்பான், ஓ இன்னும் ஆட்கள் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஈனோ வந்துட்டு சாக்குரா கிட்ட சொல்கிற ஒரே விஷயம் என்னன்னா, நான் அவங்கள்ட்ட ஆல்ரெடி ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன்ல நான் அவங்கள்ட்ட தோற்று போக மாட்டேன்னு அப்படின்னு சொல்லுவா. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த சீன்ல இருந்து அப்படியே ஜூம் அவுட் ஆகி இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இதுக்கப்புறமா ஷிகமாரு ஒன் டீம்னாவது இவங்களை காப்பாற்றுறாங்களா இல்லையா, இல்லை வேற யாராவது ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு வருவாங்களா, இல்லை இந்த சவுண்ட் வில்லேஜ் சேர்ந்த கெனின்ஸை எப்படி தான் அவங்க டிஃபீட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்த பார்க்கலாம். அண்ட் சாஸ்கேக்கு அந்த வேப்பராகிற மாதிரி நம்ம பார்த்துட்டே இருந்த முடியாது வயலட் கலரில், ஸோ அதுவும் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுதுங்கிறத அடுத்தடுத்த எபிசோட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க. நருட்டோவோட ஃபுல் அனிமே சீரிஸ் பார்க்கணும், தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நான் ஃபியூச்சரில் அப்லோட் பண்ணிட்டே தான் இருக்க போகிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை தவறாமல் பார்க்குறக்கு. நீங்கள் ஃபுல் நருட்டோ சீரீஸை கண்டிப்பாக என் வாய்ஸ் மூலமா கேட்டு முடிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.やぶからぼんに吸ったこらさ